வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக தமிழக தேர்தல் அதன் இறுதி கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் தொடர்பிலும் அங்கு இருக்கின்ற கட்சிகள் அவருடைய செயற்பாடுகள் மற்றும் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் என்பது தொடர்பிலும், ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் இது எவ்வாறு தாக்கத்தை செலுத்தும் என்பது தொடர்பிலும் எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு அறிமுகமே அவசியம் இல்லாத தமிழகத்தின் சிரேஷ்ட ஊடகவியலாளர், நன்கு அறியப்பட்டவர், ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் நன்கு பிரபலமானவர், அறியப்பட்டவர் அருள்செழியன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அருள்செழியன். வணக்கம். முதல்ல உண்மையிலேயே இந்த தேர்தல் ஒரு மிக நெருக்கடியான காலகட்டம். அந்த கட்டத்திலையும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து உரையாடுவதற்கு மிக்க நன்றி. தமிழக தேர்தல் முடிவுகள் எங்கு நோக்கி போகின்றது? இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகின்றன? கருத்து கணிப்புகளை எவ்வளவு தூரம் நம்பலாம்? கருத்து கணிப்புகள் பொதுவா எல்லாமே பெய்டு தானே. நியாயமான கருத்து கணிப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ நிறுவனங்கள் அதோட பின்னணியில அதுக்கு பின்னாடி ஒரு சேலரி இருக்கு, அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு அதுல ஒரு வியாபாரம் இருக்கு. கருத்து கணிப்புகளை நம்ம எடுக்க வேண்டியது இல்ல. சுயாதீனமான கருத்து கணிப்புகள் அரசியல் இல்ல, வாய்ப்பு இல்ல. லயலா காலேஜ் ஓரளவு கரெக்டா தான் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்ல. இப்ப இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்தவரப்பாடு ஒவ்வொரு யூடியூப் சேனல்கள் கூட கருத்து கணிப்பு நடக்குது. ஆனா பொதுவான கருத்து திமுகவுக்கு ஃபேவரா இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். பேசும்போது இந்த வெளிப்படையான அலைகள் திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட கீழ் லெவல்ல பார்க்கும்போது பெண்கள் மத்தியில எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக ஒரு சின்ன ஆதரவு இருக்கிறத பார்க்கணும். ஆனா இந்த கருத்து கணிப்பு எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, திமுகவும் அதிமுகவும் மிக நெருக்கமாக ஒரு போட்டி நிலையில இருப்பதாகவும், அல்லது விஜயினுடைய கட்சி கணிசமான வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்ள போகின்றது, கணிசமான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள போகின்றது என்றவாறான கருத்து கணிப்புகள் தான் தெரிவிக்குது. அதுல ஏதாவது உண்மைகள் இருக்கா? அது எத்தனை ஆசனங்கள்? 236 ஆசனங்கள்ல திமுக எத்தனை ஆசனங்களை எடுக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, அவ்வளவு துல்லியமாலாம் யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. சொன்னா அது சும்மா கதையா தான் இருக்கும். திமுக அதிகமா நான் நினைக்கிறேன் ஒரு 150 தொகுதிகளுக்கு மேல, அதாவது போன தடவை திமுக வென்றதை விட அதிகமா வெல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, அண்ணா திமுகவுக்கும் போட்டி மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல. எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா திமுகவுடைய தலைவர்களும் சொல்றாங்களே தவிர, அண்ணா திமுக மிகவும் ஒரு வலுவில்லாத ஒரு பலம் இழந்த ஒரு கட்சியா தான் இருக்குது. திமுகவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அது டைப் ஆஃப் பவர் இல்ல. இந்த பாஜகவோட சேர்ந்துதான் தேர்தலை சந்திக்கிறது இன்னும் பெரிய பலவீனம். அது வெளித்தோட்டத்துக்கு சில பேர் அப்படி பேசுவாங்களே தவிர ஆனா யதார்த்த களம் அப்படி இல்லை. அண்ணா திமுக ஓட்டுகள், பழைய ஓட்டுகள் நிறைய திமுக கூட போகுது. சிலது விஜய் பக்கமும் கொஞ்சம் வாக்குகள் போகும். பார்க்கின்ற பொழுது என்றால் ஒரு பக்கம் அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சவாலா இருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல சொல்லப்படுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லேண்ட்ஸ்லைட நோக்கியும் வெற்றி பெறலாம் என்று. அந்த பக்கத்தை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அண்ணா திமுக பலவீனமா தான் இருக்கு. திமுக அதால அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறதால திமுக ஒரு லேண்ட்ஸ்லைட்ல இயல்பா அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு இடத்துல குவிஞ்சு அண்ணா திமுக விழுந்ததுன்னு வைங்களேன், மறுபடியும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்ணா திமுக கூட்டணிக்கு உள்ளாடியே ஒரு உண்மையான கோஆர்டினேஷன் கிடையாது. பாஜக என்ன பண்ணுது, அண்ணா திமுக மேல ஒரு கழுகு மாதிரி பறந்துட்டு இருக்கு. இப்போ அந்த வெளிப்படையாவே அவங்க நிறைய விஷயங்களை சொல்லல, இன்னைக்கு வரை சொல்லல. ஒருவேளை வந்தா கூட அவங்க ஒரு ஆட்சி அமைச்சு எடப்பாடிக்கு ஒரு ஷேர் கொடுக்கற மாதிரிதான் அவங்க பிளான் பண்றாங்க. கூட்டணி அமைச்சரை வென்ற இதுக்குள்ளதான் அது வருது. சோ அவங்க கூட்டணியே உள்ளுக்குள்ளாடி ஒரு குள்ளநரித்தனத்தோட தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை மக்களும் ஏத்துக்கிட மாட்டாங்க. திமுக எதிரான எல்லா ஓட்டுகளும் பாஜக அண்ணா திமுக அணிக்கு விழுந்தா கூட இது ஒரு பெரிய சவாலா இருக்கும். திமுக எதிரான வாக்குகள், இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாம் கொஞ்சம் விஜய்க்கு போகுது. அந்த ஓட்டுகள் பிரிஞ்சு போகும்போது, எப்பவுமே இந்த ஓட்டு பிரியும் போது திமுக ரொம்ப சுலபமா ஜெயிச்சு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பல தேர்தல்கள்ல பார்த்துருக்கோம். அதுதான் இந்த எலெக்ஷன்ல நடக்கும். இப்ப திமுகவும் ஒரு பெரிய கூட்டணியை வச்சிருக்கு. பலமில்லாத கூட்டணி அது. பலவீனமான கூட்டணி இல்ல, ரொம்ப பலவீனமான கூட்டணி. திமுக ஸ்டாலினுடைய பெயரை நம்பி மட்டும்தான் இந்த தேர்தலை உண்மையா எதிர்கொள்ளுது. கூட்டணின்றது சும்மா ஒரு மாலை, பின்னாடி 4 பேர் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு வேணா யூஸ் ஆகும். பிரேமலதா அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டணியை வச்சு தேமுதிக ரொம்ப ஒண்ணுமே இல்ல. அவர்களுக்கு 10 ஆசனங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரசும் ஒரு முகவரியற்ற கட்சியாக தமிழ்நாட்டுல வந்துட்டு, அதான் அது இவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்றதுக்காண்டி கொடுத்திருக்காங்க. தேவையில்லை. அதாவது ஓட்டுக்கு எங்களுக்கு ஆல்டர்னேட் கையிலன்னா அது இவங்க பலவீனம் மாதிரி பேசுவாங்கல்ல எதிர்கட்சி. இப்போ எடப்பாடியோ பாஜகவோ என்ன சொல்லுவோம், திமுக கட்சி கூட்டணியே இல்லைன்னு ஒரு இதை உண்டு பண்ணுவாங்கல்ல, அதுக்காக அல்லது இன்னொன்று இவர் திமுக சேர்த்துக் கொள்ள அவர்கள் போய்
வேற கூட்டணிக்கு போயிடுவாரு. இப்போ அதெல்லாம் நடந்ததுனாலதான் வந்து தேமுதிக அங்க வருது. அங்க வாய்ப்புகள் இல்லாத நிலைமையில தான் இங்க வர்றாங்க. அதுல விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த இதை விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு முடிவோட வந்து அவங்க இருந்தது. அப்ப திமுக அவர்களுக்கான ஆசனங்களை அதிகரித்திருக்கலாம் தான். இப்ப பிரேமலாதாவுக்கு 10, காங்கிரசுக்கு 30 கொடுக்காமல் இந்த கட்சிகளுக்கு ஏன் அந்த ஆசனங்களை பகிரே இல்லை? உண்மையான வலுன்றது அவ்வளவுதான். அவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். என்ன திமுக உள்ள கட்சிக்காரனும் அவங்க ஒன்னும் பெரிய சில இருந்து போட்டியிட நினைக்கணும், பதவிக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவன் வந்து இந்த கட்சி ஜெயிக்கிறத விட தனக்கு ஏதாவது கிடைக்காதுன்னு தான் நினைப்பான். அவன் எதிராக வேலை செய்வான். இப்போ இந்த எலெக்ஷன்ல திமுக அதை பேஸ் பண்ணுது. தேர்தலில் வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய பாரிய நெருக்கடி இருக்கு எதிர்காலம். இல்ல அதை வந்து அவங்க சரி பண்ணாங்கன்னா திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்கும். அதை முதல்ல உள்கட்சியை சரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அண்ணா ஆரம்பிச்ச டைம்ல எனக்கு தெரியாது, அந்த காலகட்டம் தெரியாது. கலைஞர் வந்து தலைவராக இருக்கக்கூடிய 80s அந்த காலகட்டத்துல திமுகன்னா அதுல இருக்கவங்களுக்கே ஒரு மரியாதை. திமுக ஒரு உணர்வு இருக்கும், தமிழ் உணர்வு இருக்கும், தமிழர் பிரச்சனை. இப்போ அப்படி இல்ல யாரு. இப்போ வந்து வழக்கமான ஒரு அரசியல் கட்சி மாதிரிதான் அது இருக்கு. இது பழைய நீங்க சொல்ற சரியா. திமுக வந்து அத்திவாரம் என்றது பலமான அத்திவாரம் தான். அது ஒரு சமூக நீதி, தமிழ் உணர்வு. ஆனா அந்த அத்திவாரத்தை இன்றைக்கும் ஒரு ஆட்ட முடியாம தான் இருக்கு இணைய கட்சிகளுக்கு எல்லாம். ஆமா, அதுவும் ஸ்டாலின் இப்ப வந்து வரப்போ அது கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கு. அது அவர் வந்து சரியா அந்த விஷயத்துல அவர் சரியா நடந்துகிட்டார். தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்காம ஒரு ஃபைட் பண்ற மோட்லயே இருந்ததுனால வந்து அத கட்சி ஓரளவுக்கு இப்ப நிறைய பேர் அதை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுல நாங்க ஏனைய கட்சிகளை பார்த்தோம்னா அதிமுக இந்த சரிவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிமுகவுடைய சரிவுக்கு காரணம் அதிமுக ஏற்கனவே ஒரு பெரிய சித்தாந்த ரீதியா இல்ல. அது வந்து ரசிகர்களால் ஆதரவோட உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் பின்னணி இருந்தாலும் கூட ரசிகர் போலும். அப்புறம் அதுல முதல் இப்ப அண்ணா திமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எம்ஜிஆர் சிஎம் ஆவாருன்ற ஒரு வாய்ப்பு வரும்போதுதான் அங்க சேர்ந்தாங்க நிறைய பேர். நாவலர் நெடுஞ்செழியன் எல்லாம் அப்படி போன ஆளுதான். அவர் வந்துருவாரு, பவருக்கு வர்றாரு, இனி வந்து வேண்டாம், இவருக்கு நமக்கு ஒத்து வரல, சோ அவரும் நம்ம அண்ணாவை தானே சொல்றாரு, பெரியா தானே சொன்னாருன்னு சொல்லி அங்க போன ஆட்கள் தான் நிறைய. எம்ஜிஆருக்கு ஒரு மகன் இருந்து இல்லைன்னா அவங்க மனைவி யாராவது வந்து அரசியல் இருந்ததுன்னா அவங்க இப்ப ஜெயலலிதா அப்படிதான் வந்தாங்க. ஜெயலலிதா ஒரு வாரிசை உருவாக்கி இருந்தாங்கன்னா தொடர்ந்து பாஜக தான் வந்து அதிமுகவை பலவீனப்படும். சசிகலாவை வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்த போது வந்து அந்த கவர்னர் வந்து பதவி ஏற்பு பண்ணாம அவர் ஓடி போயிட்டாரு, எங்கேயோ வரவே இல்லை 2 வாரம். அதுக்குள்ள சசிகலா போடுறாங்க, எடப்பாடியை வந்து இதாக்குறாங்க. சசிகலா சிஎம் ஆயிருந்தாங்கன்னு வைங்களேன், அது அடுத்த ஜெயலலிதா மாதிரி அந்த கட்சி இவங்க எல்லாருமே காலில் உழுந்து கும்பிட்டு இருப்பாங்க. அது ஒட்டுமொத்த அதிமுகவை கண்ட்ரோல் ஒரு தனிநபர் வழிபாட்டுக்கு அந்த கட்சி அப்படியே கண்டினியூ ஆகும். ஜெயலலிதா ஒரு வாரிசாகவோ அல்லது ஒரு அடுத்த தலைமையாக சசிகலா இருந்திருப்பாங்க. ஆமா, யார் இருந்தாலும் சசிகலா இல்ல, சசிகலா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு ஆள் இருந்து எல்லாரும் காலில் விழுங்குன்னா இவங்க எல்லாம் விழுந்து கிடப்பாங்க. ஜெயலலிதாட்ட என்ன தகுதி அடிப்படையில போய் எல்லாரும் தலைவி நேர்த்துக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அதோட திறமசாலிகள் அதோட எவ்வளவு பேர் இருந்தாங்களே அதிமுக, அவங்களையே ஏத்துக்கிட்டல. நாவலெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார்ல. தமிழகத்துல மட்டும் இல்ல, நான் இலங்கையிலையும் பாத்தீங்கன்னா ராஜபக்ஷ குடும்பம் இருந்திருக்குது, இந்தியாவில காந்தி குடும்பம், தமிழகத்துல கருணாநிதி குடும்பம். இது வந்து தெற்காசிய அரசியல் எதிர்நோக்குற சிக்கலா அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு உரிய, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த அதாவது குடும்ப அரசியல்ல இருந்து வாரவர்களை தான் தெரிவு செய்வோம் என்று மக்கள் நினைக்கிற அந்த பிடிமானம் இல்ல, மக்களுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுது. அப்போ ஒரு குடும்பம் பாரம்பரியம், இவரு பெரிய ஊர்லயே அப்படித்தானே, ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பண்ணையாரு பாரம்பரியமான அவருக்கு தானே மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பதானே இந்த சமூக நீதியெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வரும்போது தானே அவன் அந்த மாதிரி ஆட்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஊர்ல எனது பண்ணையார் தானே பெரிய ஆளு. அதே மாதிரி அரசியல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆளுக்கு தான் இவன் கட்டுப்படுவான். ஈழத்தமிழர் மத்தியிலையும் பிரபாகரன் ஒரு பெரிய ஆளா இருந்தார், ஒரு தலைவரா. பிரபாகரனுக்கு இயக்கமே இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டு இல்ல அதான் பிரபாகரனுக்கு சிலவேளை அவருடைய ஒரு மகளோ உயிருடன் இருந்திருந்தால் சிலவேளை அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படியா? அதே அர்ப்பணிப்போட அதே மனநிலையில வர்றவங்களும் இருந்தாங்கன்னா சரி. ஆனா அது அப்படி இல்லைன்னா அது அதோட முடிஞ்சு போயிருக்குல்ல. அப்படி நிறைய இயக்கங்கள் அழிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் தெற்காசிய சமூகங்கள்ல வந்து அரசியல் விழிப்புணர்வு புரிந்துணர்வு காணாத நினைக்கிறீங்களா? அது எப்படி பாக்குறது? நாங்க இன்னும் பழங்குடி சமூகமா தான் சார் இருக்குது. அது தெய்வ வழிபாடுகள்லயும் சரி, தலைவர்களை ஏத்துக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு ரொம்ப அந்த பழங்குடி சிஸ்டத்துக்கான வரல. அப்ப ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்துருக்குன்னா அவங்க எல்லாமே நகர்ந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நிறைய நிர்பந்தங்கள்னால விஷயங்களை கத்துக்கிட்டதுனால அவங்க மாறி இருக்காங்க. அவங்களும் ரொம்ப மோசமா தான் இருந்திருக்காங்க. 1800களுக்கு முன்னாடி எல்லாம் லண்டனே அப்படி இருந்திருக்கு.
பெண்களுக்கு என்ன இது கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அனுப்பும்போது நம்ம அதை விட வேகமா தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே மேற்குடைய ஜனநாயகம் பெரிய திறமன்னு சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு ட்ரம்ப பார்த்தோம்னா ட்ரம்ப் செய்யற ஜனநாயகம் தெற்காசிய நாடுகளோட இவ்வளவு கேவலமான அரசியல் இருக்கு. நாங்கள் இந்த ஐரோப்பியர்களை அல்லது ஐரோப்பியர்களுடைய ஜனநாயகத்தை புகழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை என்றால் அது மக்கள் விரோதமாகத்தான். இல்ல, அங்க மன்னர்கள் இருந்த பொழுது கொடுங்கோல் ஆட்சிகள் எல்லாம் வந்ததுனாலையும் அப்புறம் ஜனநாயகத்துடைய கதவுகள் கொஞ்சம் திறந்ததுனாலயுமே அங்க இந்த தனி பரித வழிபாடு எல்லாரும் சமம் அப்படின்ற இருக்காங்க. இங்க எல்லாரும் சமம்னு இல்ல. அப்போ நமக்கு மேல பொதுவான ஒரு தலைவனை நம்ம தேடுவோம். எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தனை நம்ம தலைவனை ஏத்துக்கிடுவோம். அதுதான் இந்திய அரசியல் நடக்கும். நீங்க சொன்ன அது வலு முக்கியமானது இருந்தது. நாங்கள் பிறக்கும் போது சமமானவர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்றேன். இது அடிப்படை அநியாயம். அப்ப நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அநியாயத்துக்கு துணை போறவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதிமுகவுக்கால அதுக்கு தலைமை இல்ல, அரசியல் இல்ல. பாஜக நல்ல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வர தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது பூர்வத்துக்கு. ஆனா தமிழ்நாடு ஒரு பெரிய தடையை வச்சிருக்குது. அது பெரியார் மூலமாக அந்த பெரும் தடை ஒன்று இருக்குது. அது அண்மைய எதிர்காலத்துல அந்த தடை உடைக்கப்படும் நினைக்கிறீங்களா? தடை இப்போதைக்கு உடையாது. சூழ்ச்சிகள்னால ஒருவேளை அது பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய பல யுக்திகள் எடுப்படல. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலும் இந்த ஒரு பழைய கதை ஒன்றுல சின்ன வயசுல நரி கொக்கு விருந்து வைக்கும்ல, அந்த மாதிரிதான் பாஜக மக்கள் பார்க்க. அவங்க ஏதாவது நல்லது பண்ணா கூட இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் நமக்கு பண்றான் அப்படின்றதுதான் பொதுவான அபிப்பிராயமா இருக்கு. இந்த பிராமண எதிர்ப்பு என்று சொல்லாம எனக்கு தெரியல. அத பெரியார் தமிழகத்தின் டிஎன்ஏலயே கொண்டு வந்துட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பிராமண எதிர்ப்பு அப்படின்றது பிராமணர்கள்ட்டே நிறைய இருக்கு. அந்த பிராமணியத்தை எதிர்க்கக்கூடிய போக்கு நிறைய பிராமணர்கள்ட்ட இருக்கு. நிறைய பிராமணர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வெளிப்படையா பாக்கலாம்ல. நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாடர் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. இன்னைக்கு சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பிராமின் கம்யூனிட்டில இருந்து வர்றவங்க தான். அவங்க பெரியார் பத்தியும் அம்பேத்கர் பத்தியும் இந்த திராவிட அரசியலுக்கு ஆதரவாகவும் வெளிப்படையாவே பேசுறாங்களே. அப்படின்னா அவங்க பேசுறாங்க, அவங்க வீடுகள்ல ஒரு ஆதரவு இருக்கிறதுனால தானே பேசுறாங்க. கருணாநிதி குடும்பத்திலையும் அந்த கடவுள் நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கைகள் கொஞ்சம் இல்லாமல் போகும். அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவங்க நம்பும் போது வீட்டுல பண்ணும்போது இவர் எப்படி அதை தடுக்க முடியும்? இவரு எல்லாருக்கும் உரிமை, சம உரிமைன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கோயிலுக்கு போகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் ரொம்ப எல்லாட்டையும் ஃப்ரீயா பழகக்கூடிய ஆளு, எல்லாருக்கும் மதிக்கக்கூடிய ஆளு. கலைஞர் பொறுத்த வரைக்கும் காங்கிரசுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? காங்கிரஸ் இப்ப உண்மையிலேயே அந்த கதை பேச்சிலேயே காங்கிரஸ் வார மாதிரி தெரியல ஊடக செய்திகள்லயும். இல்ல, அது எதிர்காலம் கிடையாது. ஏன் எதிர்காலம் கிடையாதுன்னா, நீங்க மக்களை கவரணும். மக்களை கவர்றதுக்கு நீங்க உங்கள்ட்ட திட்டம் இல்ல. ரெண்டாவது, இந்த எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு தான் அதுல வராங்க. தொண்டர்கள் அப்படின்னா இப்ப பாஜகவுக்கு நல்ல தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு மத உணர்வோட, ஒரு பாரதியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியோட வரான். அந்த வெறிட்டம் இன்னைக்கு காங்கிரஸுக்கு இல்ல. இப்ப ராகுல் காந்தி ஒரு குடும்ப அரசியலுக்கால தானே வாரார். ஏன் அவருக்கு அந்த செல்வாக்கு வரையாம போயிட்டு? அவருக்கு அந்த ஆளுமை இல்லையா? அல்லது ஆளுமை இல்ல. அவருடைய சகோதரி இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அவர்கிட்ட இல்ல. அந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? உண்மையிலேயே பிரியங்கா தான் அரசியலுக்காக வளர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இல்ல. அப்படி அது என்ன அல்ல தெரியல, எனக்கு அதை போய் தெரியல. நான் ராகுல் காந்தி எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் இல்ல. காங்கிரசுடைய நிலைமை அப்படி இருக்கின்றது. இப்ப எங்களுடைய தமிழ் சூழலுக்குள்ள வந்தோம் என்று சொன்னா, குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அந்த ஒயில் விடுறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பணத்தை, நிதியை வழங்குறவர்களாக இருக்கிறார்கள். தமிழக தேர்தலில் ஈழத்தமிழர்களுடைய தாக்கம் செலுத்துதா அல்லது அது அப்படியே இல்லாமல் போகுதா? அதுக்கு என்ன நடக்குது? இப்ப நான் முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சேன்னா, இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழக அரசியல்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நான் நம்பினேன். அது அந்த இலங்கையில இறுதி யுத்தம் நடக்கிற காலகட்டம், அந்த தேர்தல்ல எல்லாம் அது அப்புறம் தான் ரொம்ப காலம் தெரிஞ்சது. அது மக்கள்கிட்ட எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணல, பெரும்பான்மை மக்கள்கிட்ட எந்த பாதிப்பையும் இங்க ஏற்படுத்தல. ஒரு உண்மையான நிலவரம் என்னன்னா, ஈழ போராட்டத்தை ஆதரிச்சது, விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாம் 90% திமுக ஆதரவாளர். திராவிட இயக்கம், திமுக, திக, அது சார்ந்த இந்த பெரியார் திராவிட இயக்கம், கொளத்தூர் மணி, இவங்க கோவை ராமகிருஷ்ணன் குரூப், இதே மாதிரி பழைய சுபவீரபாணி திமுக. எனக்கு தெரியும் அவர் 89 கிட்ட அவங்க விடுதலை புலிகளின் தோழமை கழகம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுல நானும் அப்போ இருந்தேன். அதுல இப்பெல்லாம் அவர் திமுகவுக்கு எதிரான அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க.
சுகுருதி எல்லாம். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களும், அதாவது திராவிட இயக்க ஆதரவாளர் அவங்க எல்லாம் பெரியார பேசுறவங்க. ஆனா திமுகவோட முரண்பாடு இருந்தாலும் கூட அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில திராவிட இயக்கம் தான். அவங்கதான் விடுதலை புலிகள் சப்போர்ட் பண்ணாங்க. விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் இல்லாத திராவிட இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட இயக்கக்காரரா இல்லாம விடுதலை புலிகள் சப்போர்ட் பண்ணது நெடுமாறன் ஐயா மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் பேர், காங்கிரஸ். மத்தபடி பொதுவா இந்த பண உதவி பண்ணது, தியாகங்கள் பண்ணது, ஜெயிலுக்கு போனது, அடி வாங்கினது, செத்தது எல்லாமே திமுக. அதாவது அந்த திமுக தலைவரா இருக்க மாட்டான், ஆனா திமுக தொண்டனா இருப்பான். அவன் திமுக தான் ஓட்டு போடுவான், திமுக கட்சிக்கு வேலை செய்வான். ஆனா அங்க இன்னொரு பக்கம் விடுதலை புலிகளுக்கு கொடி பிடிச்சிட்டு போவான். இதெல்லாம் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். உண்மையிலேயே திமுக தான் அது இந்த நேச்சுரல் அலையன்ஸ். ஏனென்றால் தமிழகம் வந்து தமிழ்நாடு என்று தன்னை அழைச்சது. இந்தியாவில இருந்து தான் ஒரு பிரிஞ்சு தமிழ்நாடு அமைக்கணும் என்ற ஒரு நோக்கம் ஆரம்ப கட்டத்தில் இருந்து, இப்ப இல்ல. அது வேற. அந்த நேச்சுரல் அலையன்ஸ் வந்து ஈழம் உருவாகிறதுக்கு உதவணும் என்ற அந்த நேச்சுரல் அலையன்ஸ் வந்து திராவிட கட்சிகள் இருக்கு. என்ன சில புலிகளுக்கு எம்ஜிஆர் நிறைய நிதி பங்களிப்புகள் செய்திருக்கு. அதே மாதிரி திமுக வந்து டெலோவுக்கு பங்களிப்புகள், பெரிய இயக்கங்களுக்கு நிதி பங்களிப்புகள் செய்திருக்குது. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஆதரவு தளங்கள் எல்லாம் இருக்கு. ஏன் இதெல்லாம் கேள்விக்குறியாச்சு நினைக்கிறீங்க? இதே அந்த உறவு எப்படி சீர்குலைஞ்சது? வாக்கு பத்தி கேட்டீங்கல்ல, விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்ததும் இது பண்ணது எல்லாமே அந்த திராவிட இயக்க அனுதாபிகள் தான். அவங்க அதுக்காக வந்து ஏதாவது இங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் சூழ்நிலைக்காக அதை பார்ப்பாங்களே தவிர ஈழ பிரச்சனையை வச்சு வாக்களிக்க மாட்டாங்க. இங்க திமுக வரணும், அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க. தமிழீழத்துக்காண்டி இங்க ஒரு தேர்தல் நடந்ததுன்னு வைங்களேன், கலைஞர் வந்து தமிழ் ஈழம் வேண்டான்னு ஓட்டு கேட்காரு, இன்னொரு குரூப் தமிழீழம் வேணும்னு கேட்குன்னா இந்த திமுக காரனே தமிழீழம் வேணும்ன்றதுதான் ஓட்டு போடுவான். அதை தமிழ்நாடு அரசியலோட நீங்க பொருத்தி பார்க்க கூடாது. அதனால அது தமிழ்நாட்டு எலெக்ஷனை தீர்மானிக்கல எப்பவுமே. அது உண்மையிலேயே 2009ஆம் ஆண்டு மிக தெளிவாக தமிழக மக்கள் சதையுமாக அங்க ஒரு போராட்டம் நடக்க உண்மையிலேயே அது தமிழக மக்களுடைய அந்த முடிவு சரி என்றுதான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழகத்துல யார் முதலமைச்சரா வந்தால் அது உள்நாட்டு கொள்கையை தானே அவர்கள் தீர்மானிக்கலாம், தமிழகத்தினுடைய கொள்கையை தானே தீர்மானிக்கலாம். இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை அவர்கள் எதுவும் செய்யலாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது இலங்கையில சண்டை நடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இப்ப தெரியும் போது அதுக்கு இந்தியா மட்டும் இல்ல, இப்ப இந்தியா வந்து தடுக்க நினைச்சிருந்தாலும் அது முடிஞ்சிருக்காது மாதிரிதான். அது உண்மைதான். விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தது வந்து இணைத்தலைமை நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா, சுவிஸ், அந்த நாடுகள். அதாவது விடுதலை புலிகள் தங்களுடைய நட்பு சக்திகளாக, இந்தியாவை எதிர் சக்தியாகவும் தங்களை நட்பு சக்தியாகவும் கருதின நாடுகள் தான் அதுல முக்கியமான பாத்திரம் வகித்தது. இப்ப நாம் தமிழர் கட்சி இன்றைக்கும் பிரபாகரனை வச்சு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். ஒரு 8% வாக்கு வங்கியை கடந்த தேர்தலில் வச்சிருந்தார். இந்த தேர்தலில் அந்த வாக்கு வங்கியை அவரெல்லாம் தக்க வைக்க முடியுமா? உண்மையிலே வந்து சீமான் வந்து வரும்போது அது யுத்தம் முடிஞ்சு அதுல யுத்தம் நடந்த இறுதி காலகட்டத்துல இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அது வேற. ஆனா விஜய்க்கு வர அளவு விஜய்ல ஒரு 40% கிரௌட் வந்து சீமானை பார்க்க ஒரு அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனா வந்து அந்த தாக்கம் இப்ப இல்ல. அதுல ஒரு 10% கூட இன்னைக்கு இருக்காது. அந்த தாக்கத்திலேயே அவரால் 8% வாக்குகளை தான் எடுக்க முடிஞ்சது. இல்ல, அதை விட அவர் வந்து அந்த இதுல அது அவர் அரசியல் அவர் சரியா பண்ணியிருந்தா இன்னைக்கு அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவல்ல வந்திருப்பாரு. அவர் அப்ப அது பல்வேறு காரணங்களால் கோட்டை விட்டதுனால அது கஷ்டம் தான் இந்த அரசியலை தொடர்ந்து போடுறாரு. ஆனா அவர் பண்ணுவார். இப்ப அவர் அரசியல் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பின்னணி இருக்கு. இப்போ ஆனா எந்த அளவுக்கு வாக்கு கிடைக்கும்னா அது பெரிய அளவுல இருக்காது. சீமானுடைய அரசியல் நேர்மை தொடர்புல தமிழக மக்கள் சரியாக கணிச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? ஏன்னா எங்களுக்கு பார்த்த சீமான் இப்ப ஒன்று ஏனைய சமூகங்களுக்கு எதிராக இருக்கிறார். அதாவது தென்னிந்திய சமூகங்களுக்கு எதிராகவே, தெலுங்கர்களுக்கு எதிராக, மலையாளிகளுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிறார். அடுத்தது பெண்களை வந்து மிக கேவலமாக எல்லாம் செய்கிறார். பெண்களுக்கான உறவு, பெண்களை வச்சுக்கொண்டே பெண்களை நான் என்ன அவளை ரேப் பண்ணவா போனேன் என்றெல்லாம் அவ்வளவு மோசமான ஒரு இதை வச்சிருக்கிறார். இது தமிழக மக்கள் எப்படி என்னென்று இந்த இளைஞர்கள் இவருக்கு பின்னால போறார்கள் என்றது எனக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு இல்ல. அது இப்படியெல்லாம் பேசுறதுனாலதான் அவருக்கு அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சது. இல்லைன்னா அவரு வந்து ஒரு பெரிய தானா வந்த ஒரு பெரிய தலைவரா தான் அவர் வந்து உருவானார். ஒரு இந்த மாதிரியான பேச்சுகள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து அவருடைய
இமேஜ பெரிய அளவுல காலி பண்ணிடுச்சு. ஒரு வெறுமனே இன உணர்வுகளை தூண்டி ஒரு அரசியல் தமிழகத்துல சாத்தியமாகுது. அது சாத்தியமே கிடையாது. அது எடுபடாது. என்னன்னா இங்க தெலுங்கர்கள் அப்படின்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்கு, அதாவது அவங்க தெலுங்க தாய்மொழின்னா அது தெலுங்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. புலம்பெயர் தமிழர்களே இந்த திராவிட இயக்கம் தெலுங்கர்களை பத்தி நிறைய இந்த பதிவுகள் போடுறாங்க. இல்ல, ஏன்னா ஈழ போராட்டத்துல செத்ததுல நிறைய பேர் தெலுங்கர்கள். இவங்க அவங்க தெலுங்கர்ல, அவன் தமிழன் தான். தமிழ்நாடு சார், மனித இனமே நகர்ந்து தான் வந்திருக்கு. இவரு தமிழர் அவ்வளவு தமிழர்லாம் யாரையுமே நம்ம இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பேர் நல்ல கலரா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரிஜினல் ஆச்சுன்னா தமிழனுடைய நிறைய என்ன இப்போ கலப்பினம் உருவாயிட்டது. இப்போ இந்த இந்த ஸ்கின் டோன் நம்முடையதே கிடையாது. நிறைய கலர்கள் நம்ம ஊர்ல பார்க்க பொண்ணு ரொம்ப அழகும்பாங்க, சிவப்பும்பாங்க. அந்த சிவப்புக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அவன் போய் தெலுங்கு பேசுறான். அவன் தெலுங்குலாம் இப்ப சில இடங்கள்ல தான் தெலுங்கு பேசுறாங்க, எல்லாரும் பேசுறது இல்ல. கோபால்சாமி என்னதான் இருந்தாலும் அவர் செய்த தியாகத்தை மறக்க முடியுமா? அவர் காயம்பட்ட போராளியே வீட்டுல கொண்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அவர் தம்பியையும் பிடிச்சி போடால போட்டாங்க, ரவிச்சந்திரனை. அப்படியெல்லாம் அதே மாதிரி எவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான், ஜெயிலுக்கு போயிருக்கான். ராஜீவ்காந்தி படுகொலையிலேயே எத்தனை இவங்க சொல்ற தெலுங்கு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ணுவீங்க? நீங்க அவனை வந்தேரி தெலுங்குன்னா எனக்கு இப்ப 56 வயசு. என்னுடைய இளம காலத்தை, என்னுடைய 20 வயசு காலகட்டங்கள்ல, அப்ப எனக்கு ஒரு அரசியல் புரியுற வயசுல என்னுடைய தந்தையார், சிறிய தந்தையார் எல்லாம் தீவிர தீக்க ஆதரவாளர், திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள். பெரியாருடைய படம் இருக்கும், அம்பிகாருடைய படம் இருக்கும், அண்ணாதுரையுடைய படம் ஈழத்து வீடுகள்ல நாங்கள் பார்த்திருக்கோம். அதுக்கு பின்னால ஒரு அந்த அரசியல் இருந்தது அங்க. ஆனா ஈழ விடுதலை போராட்டம் வருகின்ற பொழுது, விடுதலை போராட்டங்கள் பொதுவாக ஒரு முற்போக்கு பாத்திரம் எடுக்கும் நினைச்சேன். ஆனா இந்த விடுதலை போராட்டங்களுக்கு பிறகு உருவான இந்த சீமான், இந்த பாஜக போன்றவர்களுடைய இந்த விஷயங்களுக்கு பிறகு ஈழத்தமிழ் சமூகம் ஒரு மத சார்பற்ற சமூகம். சைவமாக இருந்தாலும் அதை பெருசா வெளிப்படுத்துறீங்க. அவர் மதத்தை பின்பற்றுகிறார்கள், ஆனா மத விரோதிகளாக அல்லது மதவாதிகளாக இருக்கிறது ஒரு காலம். ஆனா இன்றைக்கு ஈழச் சமூகம் மிக மோசமாக மத அடிப்படையில பிரிஞ்சிருக்கு. அதுல இந்த பாஜகவுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக இருக்கு. அதே போல சீமானுடைய இந்த தெலுங்கர் பிரச்சனை இப்ப அண்மை காலமாக மிகப்பெரிய பிரச்சனை. நீ தெலுங்கனுக்கு பிறந்த நீ, ஈழத்துல இந்த கதையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. நாயக்கன் இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு தீவிரமாக ஒரு இனவாத சமூகமாக ஈழத்தமிழர்கள் பிரிக்கப்படுறார்கள். ஆனா தமிழக மக்கள் அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக மக்கள் சீமானுக்கு பின்னால போனதாக தெரியல. ஆனா ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஒரு அறிவு சூழல்ல வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் சீமானுக்கு பின்னால போறது தொடர்புல அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதை பத்தின ஒரு புரிதல் அறியாமையினாலதான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க. இப்போ எங்க கன்னியாகுமரி மாவட்டம், எனக்கு ஊர், எங்க மாவட்டத்துல எந்த பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு நாயுடுவோ நாயக்கரோ, அதாவது இவங்க சொல்லக்கூடிய தெலுங்கர் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அங்க ஓட்டு இல்லை. அந்த ஊர்ல ஒரு தெலுங்கு பேசுறவங்க கொண்டு விட்டா கட்சிகள் தெலுங்கரை கொண்டு வருது பாருன்னு சொல்லலாம். திருநெல்வேலியில சில பகுதியில அந்த மக்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் எல்லா சமூகத்தவர்களும் அப்படிதான் சீட், யார் மெஜாரிட்டியோ யார் அதிகமா அங்க ஓட்டு வச்சிருக்காங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தான் சீட் கொடுக்குது. அப்போ அந்த சில தொகுதிகள்ல அவங்க ஆட்களை கொடுக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொன்னு, தமிழ்நாட்டுல இது நாம் தொழிலாளர் அதான் சொல்லுது, நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்திருப்பாரு. தேவரும் ஒரு தேவேந்திர குலமோ ஒரு நாடாரும் அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நாயுடுவை விடும்போது அவர் பொது மனுஷன் ஆயிடுறாரு. அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். நீங்க முதல்ல தமிழன் சொன்னா உனக்குள்ள ஜாதிய வேறுபாடு கலைச்சிட்டு வா. நீ அதை தீண்டாமை நீ இல்லாம ஆக்கு இல்லையா? நீங்க நாடக காதல் அது இதுன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த சீமான் கண்டிச்சாரா அதை ராமதாஸ? நீங்க அதை செய்யணும். அதை செஞ்சு அதை மூலம் சரி பண்ணா எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்க. நாங்கள் அடிமுடி தேடி போனோம்டா, வரலாற்று கூர்ப்புண்டு அடிமுடி தேடி போனோம்னா நாங்க எல்லாரும் ஆப்பிரிக்காவுக்கு தானே போகணும். ஆமா, அதான் ஒரே ஆக்கள் தானே நாங்கள். அப்ப நாங்க நீ தெலுங்கு நான் தமிழன் நீ மலையாளி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு நீண்ட காலத்தை அங்க கழித்துட்டார்கள் என்றா, மலையகத்தில வாழக்கூடிய தமிழர்கள் தங்களை இந்திய தமிழர்கள் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் 7.5% இருந்தவர்கள் 2.5% வந்துட்டது. ஆனா அவர்கள் எண்ணிக்கையில குறையல. ஆனா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துற முறை கூறிட்டுது. இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களை இலங்கை தமிழர்களாக கருதுகிறார்கள். வன்னியில் இருக்கக்கூடிய மலைய தமிழர்கள் தங்களை வன்னி தமிழர்களாகத்தான் கருதுகிறார்கள். இப்போ காலத்தின் நீ இந்த தமிழன் என்று
இப்ப வந்து காலத்தின் சூழல் மாறி ஒருவேளை சில பேர் விரும்புறது மாதிரி இந்தியா ஒரு அமெரிக்கா மாதிரி வல்லரசு ஆயிட்டுன்னு வைங்களேன். ம். அமெரிக்கா எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியா ஒரு 50 வருஷம் கழிச்சு ஆயிட்டுன்னா, இப்ப இந்த மலைய தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க? சரி. இந்திய வம்சாவளி எங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் சேர்த்து கொடுன்னு கேட்பாங்க. ஒரு நியூயார்க் மாதிரி சென்னை ஆயிட்டுன்னு வைங்களேன். சரி. அதான் இந்தியாவுடைய நிலைமை சொல்றாங்க. அடையாளத்துக்கு ஒரு லிக்விடிட்டி இருக்கு. அது அது மாறும். நாங்கள் வாழுகிறோம், உலகத்துல பல்வேறு நாடுகள்லையும் நாங்கள் வாழ்கிறோம். அந்தந்த நாடுகள்ல நாங்கள் அரசியல்லையும் ஈடுபடுறோம், போட்டி போடுறோம், வெல்லுறோம். அவன் சொல்லையில தானே நீ எங்கட நாட்டுக்காரன் இல்லையா? அது சொல்றவன நாங்கள் பிள்ளைன்னு சொல்றோம். நேஷனலிசம் கதைக்கிறவங்கள நாங்கள் பிள்ளைன்னு சொல்றோம். ஜெர்மன் நேஷனலிசம் கதைச்சாலும், அமெரிக்கன் நேஷனலிசம் கதைச்சாலோ, அயர்லாந்து நேஷனலிசம் கதைச்சாலோ பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா தமிழ் நேஷனலிசம் கதை கேட்க மட்டும் நாங்கள் அதுக்கு பின்னுக்கு போக பாக்குறோம். அதாவது அங்க வந்து இப்போ இங்க இருந்து ஒருத்தர் போய் மும்பைல போய் அங்க போய் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவருக்கு ஓட்டு கேட்டு சீமான் போறாருங்க. சரியா? இங்க இருக்கிற தெலுங்கு வந்தேரி வடக அது இதுங்க வேண்டியது. மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. மக்களுக்கு தெரியுமே யாருக்கு போடணும். அடுத்த மிகப்பெரிய சர்ச்சை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது விஜய் வெற்றி கழகத்தினுடைய எதிர்காலம். விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கா? அது இவ்வளவு பலமானது, சரியான கஷ்டம் இதை கணிக்கிறது. வாக்கு வங்கி இருக்கானா இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்குன்னு நம்ம அப்படி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 10% கொஞ்சம் அதிகமாவே வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்கும் போது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா எந்த அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஆட்களா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதை பத்தியுமே தெரியல. இல்ல படிச்சிருக்காங்க, என்ஜினியரிங் படிச்ச பசங்களா இருக்காங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப ஐக்கியூ லெவல் ரொம்ப கம்மியான ஆட்களா இருக்காங்க. அவங்க வந்து இருக்கு. அது இன்னொன்னு திமுக, அண்ணா திமுக எல்லாம் பிடிக்காத ஒரு ஆட்கள். அந்த ஓட்டு அவங்களுக்கு உள்ளது. அரசாங்கத்தின் மேல அதிருப்தியில இருக்கவங்க ஓட்டும் விஜய்க்கு வந்து கொஞ்சம் இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவரு பிரிச்சுட்டு போவார். அது எந்த வகையிலும் வெற்றிக்கு பயன்படாது. திமுகவுடைய வெற்றிக்கு தான் அது வந்து பிரயோஜனமா இருக்கும். விஜய் வாக்குகளை கட்டிக்கொள்வது திமுகவுக்கு சாதகமா? அது திமுக வாக்குகளும் பார்க்க ஏனைய கட்சிகளுடைய வாக்குகள் தான் கூடுதலாக விஜய்க்கு போகும். ஆமா ஆமா. அண்ணா திமுக வந்து இப்ப பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்கு. இப்ப அண்ணா திமுக இளைஞர்களை ஈர்க்கல. திமுகவாவது கொஞ்சம் அந்த ஸ்டாலின் வந்து சில செஞ்ச பல நல்ல காரியங்கள் இதனால வந்து கொஞ்சம் பேர் படிச்சவங்க கூட புதுசா வரவங்க கூட திமுக சப்போர்ட்டா வருவாங்க. எடப்பாடியுடைய எந்த கொள்கையை பார்த்து அவர் பின்னாடி போவாங்க? இல்ல பாஜக தமிழ்நாட்டு இளைஞர்களை கவர்ந்திருக்கா? திமுகவுக்கு மாற்றா கவர்ந்திருக்காருன்னா கிடையாது. அப்போ அந்த திமுக விட்டு விலகி போற இல்ல திமுகவுக்கு எதிரான மண்டலம் உள்ளவங்க எடப்பாடிக்கு அண்ணா திமுகவுக்கு உள்ள வேண்டிய வாக்குகளுக்குள்ள வந்து விஜய் பக்கம் போகுது. அதை நினைச்சிட்டு தான் அவங்க நாங்க வந்துருவோம்னு சொல்றாங்க. பொதுவான ஒரு கருத்து சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னா இவனு பெருசா இல்ல, ஒரு 10 15 வரலாம். அது கூடுதலாக அந்த விஜய் மீதான அந்த பெருமிதம் எங்க இருந்து வருதுன்னா அந்த அவருடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்கின்ற மக்கள் அலைய வச்சுதான் இது கூட்டம் கணிக்கப்படுது. அலை வந்து எப்படின்னா சார் வந்து இப்போ அவர் வந்து திருநெல்வேலிக்கு போறாருன்னா, திருநெல்வேலிக்கு நான் வரேன் இத்தனை மணிக்கிட்டு அவர் போறாரு, லேட்டா போறாருன்னு வைங்களேன். ஆனா அவர் வந்து திருநெல்வேலிக்கும் போயிருவாரு, வள்ளியூருக்கு வர்றாரு, பொனக்குடிக்கு வர்றாருன்னா இந்த கூட்டம் வராது. அந்தந்த ஊர்லயே அவன் நின்று பாத்துருவான். அப்போ கொஞ்சம் பேர் வருவானுங்க. அவனை வந்து எங்க போனாலும் பின்னாடி துரத்திட்டு போற ஒரு இருக்கதான் செய்யுது. இது போக வந்து என்னன்னா ஒரே இடத்துல வந்து அவர் இந்த இடத்துலதான் அவரை பார்க்க முடியும்னால ஒரு சினிமா பாக்குற ஃபீலிங்ல அவங்க வந்துடுறாங்க. சினிமா எப்படி திருவிழாவுக்கு போற மாதிரி கிளம்பி வரும்போது விஜயை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வர ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு பெரிய கிரௌடா தெரியுது. இதே ஏதோ ஒரு பரவலா பல ஊர்களுக்கு ஒரே மாவட்டத்துல பல இடங்களுக்கு விசிட் பண்றான்னா இந்த அந்த தள்ளுமுள்ளு பெரிய ஒரு அலை வந்து இந்த அளவுக்கு இருக்காது. இப்ப இருக்கிற அலைய பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து அறகலையா இளைஞர்களால அறகலையா கொண்டு வரப்பட்டது. அதை தொடர்ந்து ஜேவிபி ஒரு 3 வீத ஆசனத்தோட இந்த ஜேவிபி ஆட்சிக்கு வந்து நேபாளத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு பாடகர் இந்த இளைஞர் அலையில வந்திருக்கிறார். அதே மாதிரி நியூயார்க்ல மந்தானி மேயராக வந்திருக்கிறாரு. இந்த நீஜர் ரியாக்ஷன் ஒரு திடீரென்று வார இந்த அலைகள் வந்து சில மாற்றங்களை கொண்டு வருது. அப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுல வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இந்த தடவை வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் பெருசா எனக்கு தெரியல. என்னுடைய கருத்து நான் பாக்குற வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவுமே மாற்றங்கள் வர வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றதுல எனக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய இருக்குன்னா இந்த ஆளும் அரசுக்கு எதிராக மக்கள் தெருவில் இறங்கி போராடு. இது ஒரு விஜய பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போகுது. அதை வச்சுதான் அரசியல் கணிப்பீடுகளை செய்யறோம். நான் வந்து இப்ப நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, என்ன திமுக மேல என்ன புகார்னு கேட்டா, எனக்கு பக்கத்துல ஒரு தடவை அடிக்கடி பேசுவார் அரசியல். அவரு என்ன சொல்லுவாருன்னா நிறைய கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கிட்டா கடன் கடனா அவரு கடன் வாங்கி
பொருளாதாரம் வளர்ந்திருக்கு, வேலை வாய்ப்புகள் வளர்ந்திருக்கு. கடன் வந்து முதல்ல எல்லாருக்கும் கிடைக்குமா கடன்? சும்மா போய் நம்ம பேங்க்ல லோன் கேட்டாலே நமக்கு 1000 ஸ்டேட்மெண்ட் அபிவிருத்திக்கு கேட்பாங்க கவர்மெண்ட். அபிவிருத்திக்கு எடுக்கிற கடனை நாங்கள் அபிவிருத்திக்கு ஆமா. பார்க்கல. அது அந்த லிமிட்டை தாண்டல அவங்க. அந்த லிமிட்டுக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்காங்க. அது ஒரு சர்ச்சையா எதுக்கு இப்போ பாஜக, அதிமுகவே கடன் வாங்கிட்டாருன்னு தான் ஒரு பெரிய பிரச்சாரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு இஷ்யூவே இல்லை கடன் வாங்குறது. அப்புறம் பார்த்தா வந்து ஊழல் வந்து எல்லாம் ஊழல்ல தண்டிக்கப்பட்டது யாருன்னா ஜெயலலிதா, சசிகலா, அதிமுக. ஆனா அதை வச்சுக்கிட்டே இந்த பாஜக வந்து ஊழலை பத்தி பேசும் இல்ல. அது அப்படி பார்த்தா எந்த வகையில பார்த்தாலும் நீங்க இவங்களை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அதே குறை அவங்கள்ட்ட இருக்கும். திமுகல நீங்க ஒரு குறையை கண்டுபிடிச்சீங்கன்னா அதை ஒரு பெரிய குற்றவாளிகளா அதர் சைடுல வச்சுட்டு எப்படி பேச முடியும்? எனக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, திமுகவினுடைய காலகட்டத்துல தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதிமுக ஆட்சியில இருக்கின்ற காலகட்டங்களிலும் பார்க்க திமுகவுடைய காலகட்டங்கள்ல தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஆமா ஆமா. தனிநபர் வருமானமே வந்து 60%, அதாவது ஒரு 2 லட்சத்துக்கிட்ட இருந்தது 4 லட்சத்துக்கு மேல வந்து அப்ப 5 ஆண்டுகள். அது மட்டுமில்ல, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு 11.3, இந்தியாவிலும் பார்க்க தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சி அதிகமாக, ஜிடிபி அதிகமாக இருக்கு. அதே போல இந்தியாவின் 2வது பொருளாதார அபிவிருத்தி மாநிலமாக இருந்தாலும் உண்மையிலேயே தமிழ்நாடு தான் முதலாவது. ஏனென்றால் அவர்கள் பலரும் தங்களோட நிறுவனங்களை டெல்லியில பதிவு செய்ததால அது டெல்லி முதலாவதாக வருகிறது நினைக்கிறேன். 2வது அந்த மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு மிகவும் குறைவு. நீங்க சொல்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது பல ஆயிரம் கோடி ரூபாய் திருப்பி தர்றதில்ல. நமக்கு வர வேண்டிய அந்த நிதி பங்கீடுல வர்றதில்ல. அதையும் மீறி டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த நன்மைகள் திமுகவுக்கு வாக்கு வங்கியா மாறேன். அது அது அப்படி. அதான் இப்ப வந்து திமுக மேல எப்பவுமே வந்து இந்த வெறுப்பை வந்து உண்டு பண்றது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு கலைஞர் வந்து துரோகம் பண்ணிட்டார். புலிகளை ஈழத்தமிழர்கள் திமுகவுக்கு எதிராக எடுக்கிற மிக முக்கியமான கருத்துக்களா இருக்கு. அதனால அவர்கள் சீமான நோக்கி தள்ளப்படுறார். இல்ல நான் இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு தான் அதை சொல்றேன். இலங்கை தமிழர்கள்ட்ட என்ன சொல்ல வேண்டியதுன்னா, புலம்பெயர் நாடுகள்லையும் இலங்கை தமிழர்கள்ட்டையும் பிரச்சாரம் பண்ணும்போது, தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க வந்து புலிகளை ஏமாத்திட்டாங்க, தமிழ் ஈழத்துக்கு நிக்கல, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. அங்க போய் சிபிஐல போய் ராஜீவ் காந்தியை இவங்கதான் கொன்னாங்க, பத்மநாபாவை இவங்கதான், விடுதலை புலிகளுக்கு இவங்கதான் ஊடுருவல் பண்ணாங்க, விடுதலை புலிகளுக்கு அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கை விழுத்த 2 விஷயம். ஒண்ணு, விடுதலை புலிகளுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் இங்க வந்து அடிக்க வேண்டியது. அந்த பக்கம் போய் இவங்க விடுதலை புலிகளை இவங்கதான் வளர்த்து விடுறாங்கன்னு சொல்ல வேண்டியது. சேர 2ஐயும் சேர்ந்து ஒரே குரூப். 2 ப்ரொபகண்டா 2 விஷயத்துல. மீடியா வந்து மத்திய அரசு கையில தான் இருக்கு. தமிழ்நாட்டு ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிடாம தான் இருக்கு திமுக. இல்ல, திமுக கண்ட்ரோல்ல யார் இருக்காங்கன்னா சன் டிவி இருக்கு. அது ஓரளவுக்கு தான். கலாநிதி மாறன் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபேமிலி தான், டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா அதே ஒருபடியா வந்து திமுக கூடிய பிடிச்சிட்டு போகக்கூடிய ஆள் அவர் கிடையாது. அப்போ கலைஞர் டிவி மட்டும்தான். இப்ப கலைஞர் டிவி மேல யாருக்காவது நம்பகத்தன்மை வருமா? ஜெயா டிவி மாதிரி தான் பொலிட்டிக்கல் டிவி தாண்டி மத்தபடி இருக்கிறது நடுநிலைமையா டிவி தான். புதிய தலைமுறை அவர் யாரு கூட இருக்காரு? பாஜக கூட்டணியில இருக்காரு. அவர் கேண்டிடேட்டா போட்டிடுறாரு, அவர் கட்சி போட்டிடுது. புதிய தலைமுறை இதுக்கும் அதுவும் சம்பந்தம் இல்லைன்னாலும் கூட அந்த ஒரே டீம் தானே அவங்க. சரியா, எல்லா நிறுவனங்களுமே ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டுதான் இருக்கு. ஊடகங்கள் அரசியலுடைய பின்னணியில தான் இருக்குது. நாங்கள் கதைச்ச அரசியலை பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கு அன்றைக்கு ஒரு சமூக நீதி, தமிழ் உணர்வு போன்ற இந்த விஷயங்களை திமுக ஒரு பலம் ஒன்று இருக்கு. அத்திவாரம் அதுதான். அதை இன்றைக்கு அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்றால் அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏனைய கட்சிகளை எடுத்தோம் என்று சொன்னால் அவைக்கு பெரிய அரசியல் பின்னணியே இல்லை, அல்லது அரசியலே இல்லை. அப்ப இந்த வெற்றிடத்தை வந்து திமுக நிரப்புது என்று நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, இந்த இருக்கிற பார்ட்டிலேயே நான் வந்து இப்ப நிறைய பேர்கிட்ட பேசும்போது இதை விட பெட்டரா ஒரு பார்ட்டியை காட்டுங்க, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு திமுக தான் வரணும் அப்படின்லாம் இல்ல. திமுகவோட சிறந்ததா உன்னை காட்டுங்க, நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதை வந்து விஜய்க்கு போடுறேன். இது அரசியல் கருத்தியலை வச்சிருக்கிற கட்சிகள் என்று பார்த்தா விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள். ஆனா இவர்கள் வந்து ஒரு பாரிய அரசியலை அங்க செய்யறதாக தெரியலையே. அது இந்த வெற்றிடத்தை அவர்கள் நிரப்ப முயற்சிக்கலையா, அல்லது இவர்களால் நிரப்ப இயலாதா? இல்ல, அதாவது என்னதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி அது இதுன்னு சொன்னாலும் கூட இந்த உள்ளுக்குள்ளாடி ஒரு அந்த ஜாதிய உணர்வு வந்து எல்லாம் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்லயே நிறைய பேர்கிட்ட இருக்கு, கிராமங்கள்ல இன்னும் இருக்கு. அப்போ அவர் வந்து திருமாவளவன் வந்து மிகச்சிறந்த நல்ல மனிதர் அவர். ஆனா அவரை நீங்க வெளியே கேளுங்க, அவர் பெரிய ரவுடின்ற மாதிரி பேசுவாங்க. நம்மகிட்டே சொல்லுவோம், அவர் நம்ம ஓராட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், திருமாவளவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்போ வந்து
பொது புத்தியில வந்து அவங்கள வந்து பொதுவா ஒரு தலைவர்களா ஏத்துக்கிட்ட மக்கள்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கு. அரசியல் படிச்சவங்களுக்கு என்பது அது ஜாதிய மனநிலையில இருந்து தான் சிந்திக்கிறார்கள். இருக்கு. என்னன்னா வந்து பெரியார் இருந்த காலகட்டத்துல வந்து ஒரு அடக்குமுறை இருந்தது. அந்த அடக்குமுறையில வந்து ஜாதிக்கு எதிரா, பார்ப்பனியத்துக்கு எதிரா, அது இது திராவிட இயக்கம் அது இதுன்னு பேசி இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வாய்ப்புகளை உண்டு பண்ண பிறகு புதுசா வர்றான்ல, அவனுக்கு இந்த வரலாறு தெரியல. அதான் திமுக பண்ண பெரிய தவறு. அந்த கதகதப்பு அவனுக்கு இப்போ வந்து அவன் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுல இருக்கும்போது அவனுக்கு வந்து நம்ம என்ன ஜாதி, நம்ம பரம்பரை என்னன்ற எண்ணம் வருது அவனுக்கு. அது தன்னுடைய சொந்த ஜாதி. நான் ஆண்ட பரம்பரைன்னு ஒவ்வொருத்தனும் நினைச்சிட்டு இருக்கான். இந்த மன்னர்கள் ஆளும்போது ஜாதியே கிடையாது, அது வேற ஒரு சமூகமா இருந்துன்றதே அவனுக்கு தெரியல. ஒரு சமரைஸ் பண்ணி நாங்கள் கதைச்சதை பிரீஃபா கொண்டு வரோம் சொன்னால், இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல்ல திமுகவுக்கு ஒரு சரியான மாற்று தலைமை இல்லை. நாங்கள் திமுகவை வந்து திமுக தான் எல்லாத்துக்குமான ஒரு சில்வர் புல்லட் நீங்க சொல்லல. ஆனால் திமுகவுக்கான மாற்று தலைமை இல்லாததால திமுக மீண்டும் வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த தேர்தலும் பார்க்க இந்த தேர்தலில் தனது வாக்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப பழைய ஓட்டங்க இருக்காது. அது விஜய் வர்றாருல, விஜய் வந்து அப்புறம் யார் ஓட்டம் வாங்குவாரு? விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து விஜயுடைய வளர்ச்சி என்பது ஒரு வகையில மறைமுகமாக திமுகவுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை அது ஒரு ஆமா ஆமா திமுகவுக்கு எதிரான ஓட்டு எடப்பாடிக்கு வரணும், அண்ணா ரெட்டைலைக்கு வரணும். அதான தமிழ்நாடுடைய அரசியல். 50 ஆண்டு கால அரசியல் தானே. உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டைலை, எம்ஜிஆர் வெர்சஸ் இது. இப்போ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்ல, இப்போ ஸ்டாலினுக்கு நிகரான தலைவரும் அங்க இல்ல. இப்போ எடப்பாடி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அங்க ஒரு எடப்பாடியே வந்து அங்க ஒரு சிங்கிள் லீடரா இல்லையே, பாஜகவுடைய இதுல வந்து அவருதான் அப்படின்ற மாதிரி இல்லையே, ஆளுமையா இல்லையே. அப்போ வந்து அந்த அவங்களுக்கு வர வேண்டிய அந்த திமுக எதிர்ப்பான ஓட்டு, ரெட்டைலைக்கு வர வேண்டிய ஓட்டு பாதி இங்க போயிடும். விஜயுடைய இந்த திருமண விடயம் வந்து அந்த விவாகரத்து இந்த தேர்தலில் செல்வாக்கு செலுத்தும் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல என்ன காரணத்தை இந்த பர்சனலான விஷயங்கள்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு திரிஷா கூட போனாரு, யாராவது அதை ஏதாவது பேசினானா அதை அவன எதிர ஆட்கள் பேசுவாங்க. விஜய கிரிட்டிசைஸ் பண்றவங்க அதை மீம்ஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜய் ரசிகன் எவனாவது ஒரு லேடி மட்டும் அங்க இருந்து விலைக்கு திமுக சேர்ந்தது, அது ஒரு இஷ்யூ இல்லை. அது அவங்க பர்சனல் மேட்டர். அது அப்படிதான் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு சிம்பதி இருக்கும், சங்கீதா மேல சிம்பதி இருக்கும், விஜய் மேல ஒரு சின்ன இது இருக்கும். அது வந்து அரசியல்ல வந்து பெருசா தாக்கத்தை செலுத்தாது. அப்படிதான் நானும் விஜய் வந்து அரசியல்வாதியா முதல்ல இருக்கணும். அவர் அரசியல்வாதியா இல்ல, இப்போ நடிகரா தான் இருக்காரு. விஜய்க்குரிய பெரிய தடைக்கல் வந்து அதான் நினைக்கிறேன். முதலமைச்சராகவே வருவாராக இருந்தா கூட ஒரு அரசியலை அவர் நிலைக்கு எழுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது அவர் ஒரு போறாரு, வேன்ல வராரு, ரோட்ல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு சன்கிளாஸ் தூக்கி வீசுறான். ஒரு நல்ல தலைவர்னா என்ன பண்ணணும்? அது கண்டுக்காம போகணும், எடுத்து வண்டியை நிப்பாட்டி அவனை கூப்பிடு, இருந்தா வச்சுக்கோ, இந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டுட்டு ப்ரோ நான் போடுறேன் பாரு அப்படின்னு காட்டுறாரு. ஏன்னா அடுத்தால ஒருத்தன் தலைவர் சோடா குடின்னு அதை வீசுவான், அது வெடிக்கும். அப்புறம் செந்தில் பாலாஜி வீசிட்டான், அவன் வீசிட்டான், திமுக மேல பழிய போடுவீங்க. ஒருத்தன் தர்பூசணி தெரியுங்களா, அந்த பூசணி, அதை தூக்கி வீசுறான். அது வந்து தலையில விழுந்துன்னா என்ன ஆகும்? அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப தப்பானது. இந்த தேர்தல்ல விஜய் வெற்றி பெறையில் என்று வைப்போம். ஒரு எதிர்கட்சியா வாரத்துக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கா? இல்ல இந்த எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்ல. அதாவது அவர் தன்னைய முதல்ல வந்து ஒரு அரசியல்வாதியா மாத்தணும். தலைவர் மக்களுடைய இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு ஆளை தன்னுடைய பிஹேவியர் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மாத்தணும். இப்படி எல்லாம் வந்து சொன்னால கண்ணாடி எடுத்து போட்டுட்டு அது மோசமான முன்னுதாரணம் இல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் நினைக்கிறேன் நாங்கள் நீண்ட பல்வேறு விஷயங்களையும் கலந்துரையாடி இருக்கிறோம், நீண்ட உரையாடல தந்திருக்கிறீங்க. தமிழகத்தின் ஒரு குறுக்கு வெட்டு முகத்தை நாங்க ஒரு சிறிது நேரத்துக்குள்ள பார்த்திருக்கிறோம், காட்டி இருக்கிறீங்கள் என்று சொல்லலாம். நன்றி, உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி அருள் சொல்லுங்க. சரி, நன்றி.